ஹாய் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நாங்கள் கடைசியில் ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. அப்பா ஒரு ஃப்ரீ பீரியடு கட்சின்னு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா கூட என்ஜாய் பண்ண முடியலையே. ஏன்னா அடுத்த பீரியடு மேக்ஸ் பீரியடு. மிஸ்ஸு வேறு டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் ஒரு சம் கூட போட்டு பார்க்கல. உனக்கு எதாவது தெரியுமாடா? சுஜித்தே அதெல்லாம் கவலைப்படாதடா. இன்னைக்கு மேக்ஸ் மிஸ்ஸே வரல. ப்ரேயர் அப்போ பார்த்தேன், அவங்க இல்லவே இல்லை. என்னடா சொல்கிறேன், மேக்ஸ் மிஸ்ஸு வரலையா? லக்கி லக்கி என்னடா என்னது? இன்னைக்கு மேக்ஸ் மிஸ் வரலையாமே. நீ அவங்கள பார்த்தியா ப்ரேயரில்? இல்லைடா சுஜித், நான் அவங்கள ப்ரேயரில் பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க வரலன்னு தான் நினைக்கிறேன். அஸ்வினியை கேட்டால் தெரியும். ஆமாம் லக்கி, மேக்ஸ் மிஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா. அவங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கான் தெரியுமா? எங்கள் மாமா சொன்னார். பிடிஎஸ்ல இருக்கிற லேட்டஸ்டான சாங்ஸ்லாம் நீ கேட்டியா? எனக்கு அதில் வி தான் ஃபேவரட் கேரக்டர் தெரியுமா உனக்கு? எனக்கு பிடிஎஸும் ரொம்ப பிடிக்கும், பிளாக் பிங்க்கில் வர லீசாவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தான் இந்த கொரியன் சாங்ஸில் வர யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அவன் வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கலாச்சிக்கிட்டே இருக்கான்ப்பா. டே செட்ரிக்கு, அங்கே பார்த்தியாடா, நம்மளாம் மேக்ஸ் மிஸ் வந்தாங்களா இல்லையான்னு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கும். ஆனால் அதுங்களை பாரு, ஜாலியாக உட்காந்து பிடிஎஸ் கதையை பேசிகிட்டு இருக்குதுங்க. என்னடி மேக்ஸ் மிஸ் இன்னும் வரவே இல்லை? நான் வேற எல்லா சமயம் போட்டு பார்த்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். வாவ் சூப்பர் டி துர்கா. நான் கூட நேற்று வீட்டுக்கு போனோடனே சம்ஸ்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா உனக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. மேக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் ஏன் இந்த பசங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. நான் இங்கிலீஷ் டெஸ்ட்டு கூட படிச்சிட்டேன். இங்கிலீஷ் மிஸ் வந்தோடனே அவங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னு ஞாபகப்படுத்தி நம்ம டெஸ்ட் வைக்க சொல்லலாம். ஐயோ ஷோபா, சுஜித்தே, நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இதுங்க ரெண்டுத்த இந்த கிளாஸை விட்டு அனுப்பணும்டா. எப்போ பாரு டெஸ்ட்டுன்னு சொல்லி படித்து நம்ம கிளாஸோட மானத்தையே வாங்குதுங்கடா. அந்த பெஞ்செல்லாம் பாரு, உடஞ்சி போகாமல் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம பெஞ்சை பாரு, ஏதோ ஃபெவிக்கிக் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. நம்ம உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இல்லை. இந்த மாதிரியான ஒரு கிளாஸில் நம்ம இருக்கணுமாடா? ஏன்டா இருக்கிற சேர்லாம் உடச்சி கைலாங்கல்ல போட்டு காளான் வாங்கி சாப்பிட்டுட்டு பேச்சாடா பேசுகிற? படுத்தாதரா நீ வேற, அமைதியாடுறா கொஞ்ச நேரம். உங்கள் வீட்டு டிவியில் ஷின்சான்லாம் வருதா? எங்கள் வீட்டில் ஒரு சில நேரத்தில் வருது, ஒரு சில நேரத்தில் கட் ஆயிடுது. என்னன்னே தெரில. அப்படியா லக்கி? ஆனால் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் செட்டாப் பாக்ஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? அதில் நான் ஷின்சான் பார்ப்பேன், டோரிமான் பார்ப்பேன், நிஞ்சா ஹட்டோரி பார்ப்பேன். அது பேர் எது ஒன்று, டாம் அண்ட் ஜெர்ரி கூட வரும் தெரியுமா உனக்கு? என்னது டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பார்த்தியா? அது கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் தானே வரும். ஒரு வாட்டி எங்களுக்கே தெரியாமல் எங்கள் வீட்டில் அந்த சேனல் ஓப்பன் ஆச்சு. நான் கடைசியாக அப்போ தான் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தேன் தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு நாள் வரேன் அஸ்வினி. நம்ம 2 பேர் சேர்ந்து உட்காந்து பொம்மை படம் பார்க்கலாம். கண்டிப்பாக லக்கி, நீ எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வா சரியா? நான் உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வைக்கிறேன் நிறையா. நம்ம வேணா ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டு ஃபுல்லாக உட்காந்து பொம்மை படம் பார்க்கலாமா? கையல், உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோடய அப்பா என்னை மேக்ஸ் டியூஷன் சேர்த்து விட்றேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு எப்போ அங்கே போவேன்னு இருக்குது. ஆனால் ஒரு சைடு போவேனானும் தோணுது. துர்கா, நீ இப்போயே நல்லா படிச்சுட்டு இருக்க. டியூஷன்லாம் போனால் இன்னும் செமையாக மார்க் எடுக்கலாம். நீ இப்போ 70, 80 எடுத்துகிட்டு இருக்கிறது, டியூஷன் போனால் இன்னும் 90+ மேலே மார்க்லாம் வாங்கலாம். ஆனால் அதுவே பத்தாது தான். சுஜித்தே, என்னால் சத்தியமாக முடியலடா. நான் இப்பயே இந்த கிளாஸை விட்டு போகிறேன்டா. இதுங்க 2 தொல்லை தாங்கவே முடியலடா. 80, 90 கம்மி மார்க் இருந்ததுடா. அப்போ நீ எடுக்கிற 5-6 மார்க்கெல்லாம் என்னத்தடா சொல்கிறது? ஐயோ அதுங்களை விட்றா. இப்போ மேக்ஸ் மிஸ் வருவாங்களா இல்லையான்னு தெரியலையாடா. ஃப்ரீ பீரியட்னா ஃப்ரீ பீரியட் தான்ப்பா. எவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்குல. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதேதோ கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பீரியடும் இந்த மாதிரி போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நடக்காதே. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். என்னோடய மாமா சொன்ன மாதிரி மேக்ஸ் மிஸ் கிளாஸுக்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோடய மைண்டு ஃபுல்லாக இப்போ அதிலே தான் இருக்குது. நல்ல வேலைடா சுஜித், மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு பயந்து ஸ்கூல் லீவ் போடலான்னு நினச்சேன். லீவ் போட்டதுன்னு வச்சுக்க, அவள்தான் வேஸ்ட்டாக போயிருக்கும். ஆமாடா, நீ லீவ் போடல. ஆனால் இது கூட பிரச்சனைடா. முன்னாடி 2 உட்காந்துருக்குதுங்க பாரு, அதுங்க தான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அதுங்க மேக்ஸ் மிஸ்ஸை வீட்டில் போய் கையோடு கூப்பிட்டு வந்துடும் நினைக்கிறேன். அதுங்களை மட்டும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்டா. கையல், ஃபஸ்ட்டு பீரியடே முடிய போகுதுடி. நெக்ஸ்ட் பீரியடு மேக்ஸ் பீரியடு வேறு. இந்த பசங்களாம் மிஸ் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் ரூம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். சப்போஸ் மேக்ஸ் மிஸ் வரலாம், நம்ம சப்ஸ்டியூட்டுக்கு வேறு எதனா மிஸ்ஸை கூட்டிகிட்டு வரலாம். ஆமாண்டி, இல்லைன்னா இந்த பசங்க ஃப்ரீ பீரியடுன்னு சொல்லி அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் இந்த சுஜித் இருக்கானே, ஐயோ. சரிவா, நம்ம போய் மிஸ்ஸை கூட்டிகிட்டு வரலாம்.
எங்கே கிளம்பி போகுதுங்க இந்த துர்காவும் கையலும்? மேக்ஸ் மிஸ் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் சுஜித்தே, அங்கே பாடுறா, துர்காவும் கையிலும் எங்கேயோ கிளம்புதுங்கடா. மேக்ஸ் மிஸ்ஸை கூப்பிட்டு வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். டேய், அதான் மேக்ஸ் மிஸ் தான் வரலையேடா. வரல தான் தெரியும்டா, ஆனால் இதுங்க பண்ணுறத பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கே போய் ஷேர் ஆட்டோ வச்சு கூப்பிட்டு வந்துடும் போலடா. டேய் கொஞ்ச நேரம் சும்மாடுறா, நீயே அதுங்களுக்கு ஐடியா கொடுக்குறடா சைலண்டா. ஐயோ டேய் சுஜித்தே, அங்கே பாடுறா, அதுங்க கிளம்பிச்சுங்கடா, ஏதாவது பண்ணி நிறுத்துடா. ஹே துர்கா கையில் ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. என்னடா அங்கே சத்தம்? டேய் என்னடா மிஸ் வந்துட்டாங்க. அச்சோ, மேக்ஸ் மிஸ் வந்துட்டாங்க, டெஸ்ட் வைக்க போகிறாங்க போலயே. சரியா மாட்டா நீ. ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ, என்னடி மேக்ஸ் மிஸ் வந்துட்டாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம முடிச்சு விட்டாங்க போங்க. ஏய் ஜாலி, மேக்ஸ் மிஸ் வந்துட்டாங்க, சூப்பர். பசங்களா, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹலோ பசங்களா, எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க டைரக்டா கிவ் அவே கொஸ்டின்குள்ள போலாம். இந்த வீடியோல தாராக்கு பிடிச்ச பிடிஎஸ் கேரக்டரோட நேம் என்ன? உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கிவ் அவே கிஃப்ட்டை வின் பண்றீங்கன்னு சொல்லி. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல வந்து பார்க்கறேன். பாய் பாய்.